ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் சர்வீஸ், அதாவது ஐடிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த போலீஸ் போஸ்ட் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சுட்டே இருக்காங்க, சரிங்களா? போலீஸ் ஃபோர்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீஸ் அந்த கேட்டகரிக்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது கான்ஸ்டபிள் டிரைவர், அதாவது இந்த சர்வீஸ் கீழே, ஓகேங்களா, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் சர்வீஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவர் வந்து அதாவது அறிவிக்க போறாங்க. அதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 545 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன், ஒரு ஃபுல் டீடைல் நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 458 வேகன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க, சரிங்களா? ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 545 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த 545 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு 209 வேகன்சி, எஸ்சிக்கு 77 வேகன்சி, எஸ்டிக்கு 40 வேகன்சி, ஓபிசிக்கு 164 வேகன்சி, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 55 வேகன்சின்னு சொல்லிட்டு இந்த 545 வேகன்சியும் பிரிச்சிருக்காங்க. ஒரே விஷயம் என்னன்னா, ஒன்லி மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ், ஓகேங்களா? மேல் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்புறம் பே ஸ்கேல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வரப்போகிற வேகன்சி டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? அதே போல் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அது வந்து எப்போ அவைலபிளாக இருக்கும்னா, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு சோர்ஸ் சொல்லப்படுது, ஓகேங்களா? கன்ஃபார்ம் தான், அப்படிதான் இருக்குது, ஓகேங்களா? அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலும் அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுமே இருக்கும். அப்புறம் அதுலேருந்து ஒரு 1 மந்த், அதாவது நவம்பர் 6th வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு, ஓகேங்களா? நம்ம வந்து வந்த அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ மேலும் இதை பற்றிய ஒரு விவரங்கள் வந்து பார்த்துருவோம். இந்த கான்ஸ்டபிள் டிரைவருக்கு வந்து என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்குங்க. 21,700 இருந்து 69,100 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் சைக்கிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதே தான் இப்பயுமே சொல்லுவாங்க, ஓகேங்களா? வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதில் என்ன இருக்கோ அதான் அங்கேயும் வருமே. ஸோ முன்னாடி தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? அப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு, மேக்ஸிமம் 27 வயசு அப்படின்னு சொல்லிட்டு 10வது பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும். ஆனால் கூடவே ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் அதை வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும், ஓகேங்களா? ஏன்னா இது வந்து டிரைவர் போஸ்டிங் இல்லையா, ஹெவி வெஹிக்கிளே கேட்குறாங்க. நீங்கள் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து எலிஜிபிள், நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 27 வயசு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1984 ரியாட்ஸ் அந்த அஃபெக்ட் ஆனவங்களுக்கான ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் பார்க்குறப்போ இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது, சரிங்களா? ஃபிசிக்கல் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும், அதே போல் கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஹைட் வந்து எப்படி இருக்கணும், செஸ்ட் வந்து நார்மலாகவும் எக்ஸ்பாண்டடாகவும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து சில கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதுவுமே ரொம்ப முக்கியம், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் மினிமம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும், இந்த டெஸ்ட்லாம் வந்து, சரிங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து மீட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஐடிபிபிஎஃபோட இந்த ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் அப்ளை பண்ணணும். இதை அனௌன்ஸ் பண்ணுறப்ப நான் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்க தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த டேபிள்ஸ் கிளியராக பார்த்துக்குங்க. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணியே ஆகணும். அதை நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுதான் ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து என்னென்ன ஈவெண்ட் இருக்கும் அது சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரன்னிங் இருக்கும், 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். அதை நீங்கள் 7.5 நிமிஷத்துலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் லாங் ஜம்ப், அப்புறம் ஹை ஜம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 3 சான்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதையுமே பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், ஹைட்டு செஸ்ட்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டேபிள் வந்து கிளியராக பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். மொத்தம் 100 மார்க், சரிங்களா? அந்த 100 மார்க்கான டாபிக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாபிக்னு சொல்லிட்டு
இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் சர்வீஸ்க்குமே அதுலேயும் 100 மார்க் சொல்லியிருந்தாங்க. அதே தான் சேமாக வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சில சேஞ்சஸ் இருக்குது அவ்வளோதான். ஓகேங்களா. டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் இல்லைனா சிபிடி பேஸ்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹிந்தி இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டர் தான். நீங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், இல்லை ஹிந்தினா ஹிந்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ட்ரேட் ரிலேட்டட் தியரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மொத்தம் 100 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் மினிமம் கட் ஆஃப் பர்சன்டேஜ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்-சர்வீஸ்மேன் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 35%, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு 33% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கு பிறகு ஃபேஸ் 3, இதோட ஃபேஸ் 2 வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து ஃபேஸ் 2 இல்லையா. அப்போ ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து நடக்கும். அதுதான் வந்து ஃபேஸ் 3 சொல்லுவாங்க, வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கம்பல்சரி வேணுன்றதை இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் டாக்குமெண்ட் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அந்த ஃபார்மேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அன்னெக்சர்லையுமே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் அன்னெக்சர் 1ல் இருக்குது, ஓபி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு அன்னெக்சர் 2ல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அங்கே செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. அப்புறம் ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள். அப்புறம் அதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து டிரைவிங் ஸ்கில் தானே செக் பண்ணுவாங்க. அந்த டிரைவிங் ஸ்கில் செக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரிலாம் வந்து செக் பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன மார்க் அப்படின்றத டீட்டெயிலாக அந்த டேபிளில் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 50 மார்க்கு. அதே போல் 10 விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு அந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் சொல்லிட்டு மொத்தம் ஒரு 10 விஷயம் இருக்குது. ஸோ மொத்தம் 50 மார்க். இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட். இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் முடிஞ்சப்போ தான் அவங்க மெரிட் லிஸ்ட்டே வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து முடிஞ்சிச்சுன்னா, அதாவது செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களை வந்து மெடிக்கல் எக்ஸாமுக்கு வந்து அனுப்புவாங்க. அதுதான் ஃபேஸ் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமுக்கு போகிற அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கேயும் நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். இல்லைனா அங்கேயும் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இதுதான் ஃபேஸ் 4. ஓகேங்களா. ஃபைனல்னு சொல்லுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் இயரில் விட்ட அந்த கான்ஸ்டபிள் டிரைவருக்கான முக்கியமான விவரங்கள். அதே போல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் அன்னெக்சர் 1, அன்னெக்சர் 2 எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் இங்கேயே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த டிரைவர், கான்ஸ்டபிள் டிரைவருக்கான இப்போ வரப்போகிற வேகன்சியோட டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக முக்கியமான விவரங்கள் நம்ம லாஸ்ட் இயரில் விட்டுருந்த அந்த கான்ஸ்டபிள் டிரைவர். ஓகேங்களா. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சரிங்களா. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா October 8 அன்னைக்கு இந்த கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்ட்டுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அன்னைக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அப்போயே ஒரு டைம் பார்த்துடலாம். சரிங்களா. ஸோ இப்போயே நீங்கள் வந்து இதை பற்றி கிளியராக தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. தேங்க்யூ.